வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற ஒரு பழத்தில் செய்யக்கூடிய ஜாம் ஐட்டம். நாங்கள் நம்மளாக கூடுதலாக எல்லாருமே ஜாம் ஐட்டங்கள் எல்லாம் சின்ன போட்டில் கடையில் வாங்குவோம். ஸோ வீட்டில் நாங்கள் அது ஒருக்கா செய்து பார்ப்போம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க அனனாஸில் ஜாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளைக்கான் கொடுங்க. கூடவே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். வீடியோ பார்ப்போம் அப்படி இருக்கு வாங்க. லைட்டாக கொதித்து கொண்டு வர டைமில் இப்போ அனனாஸ் 1 கிலோன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 300 கிராம் சீனி கூட கணக்காக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு கப்பில் அனனாஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் அரைவாசி கொஞ்சம் குறைவாக சீனி போட்டிங்கன்னா சரி. இதோட ஒரு தேக்கரண்டி தேசிக்க பிழிஞ்சு அது கொதித்து கொண்டு வர்ற டைமில் வச்சிங்கன்னா சரி. இதோட ஒரு கருவாப்பட்டையும் இதுக்குள்ளே போடுங்க. ஆனால் இந்த கருவாப்பட்டை நீங்கள் கடைசியாக எடுக்கணும். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் வாசம் சேர மாட்டேங்கும். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாசமாக இருக்கும் கருவாப்பட்டை போட்டிங்கன்னு சொன்னால். இல்லைன்னா இதுக்கு பேனியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த பதத்தில் இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த பபுள் கொஞ்சம் மேலுக்கு பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் அடுப்பை நிப்பாட்டி போட்டு அப்படியே ஆற விட்டிங்கன்னா சரி. இதில் பார்த்தீங்கன்னா சிலதுகள் இந்த கரையாமல் இருக்குது. உங்களுக்கு விரும்பினா அதில் நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா சரி. இப்போ நான் மசிக்கல என்ற சின்ன துண்டு வலை இருக்குது, சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் விட்டுருக்கேன். ஸோ ஆகணும் ஓவராக அவிய விட்டிங்கன்னு சொன்னால் கட்டியாக போடும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க. ஸோ இந்த பதத்துலேன்னு சொல்லிங்கன்னா கணக்கான பதம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் இது பண்ணினான் குக் பண்ணிக்கிறாக்கு. ஸோ இப்படியே நீங்கள் ஒரு போட்டில்லையோ இல்லைன்னு சொன்னால் ஒரு போட்டில் ஜாம் போட்டில் வாங்குகிற போட்டில் ஒரு போட்டில் நல்லா வெளியில் ஆற விட்டுட்டு
நார்மலாக ஆறணும். டிரெக்டாக நீங்கள் சூட்டோடைய ஃப்ரீக்குவாக வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் கரண நாளைக்கு இருக்காது, பழுதாக போடும். நல்லா நார்மலாக இயற்கையாக ஆறின பிறகு சேர்ந்து ஃப்ரீக்குவாக வச்சிங்கன்னு சொன்னால் நார்மலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.